ஒருத்தர் உடம்ப நசுக்கிறோமே அப்படின்ற ஒரு விஷயம் நானும் உங்களுக்கு கேட்கலையா முடியலன்னு சொன்னது தப்பு தான் சார். அப்ப நீங்க வஞ்சரையை பிடிச்சிங்களா? அது என்னது அடிச்சு சாவடிச்சிருவேன் என்ன சார் அது? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு சண்டே விஜய் சேதுபதியோட முதல் ப்ரமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராணவ், ரயான், ஜெஃப்ரி இந்த 3 பேரை எழுப்பி நடந்த விஷயங்களை கேட்குது தான். ஒருத்தருடைய உடம்ப நசுக்கிறோமே அப்படின்றது உங்கள் யாருக்கும் தெரியலையா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு. ராணவை பார்த்து கேட்குறாரு, ராணவ் நீங்கள் உங்களுக்கு அது புரியவே இல்லையா இன்னொருத்தர் உடம்ப நசுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரயானை பார்த்தும் கேட்குறாரு, ரயான் ராணவ் வந்துட்டு பண்ணது தப்பு தானே? ஆமாம் சார் தப்பு தான் அப்படின்னு ரயான் சொல்ல, அப்போது நீங்கள் மஞ்சரி அழுத்துனீங்களே அது எப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாரு. ஸோ ரயானுக்கு வந்துட்டு பதிலே கிடையாது. ஏன் சார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி அது கூட பரவாயில்ல, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு பிக் பாஸ் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று பண்ணீங்களே, அச்சு வாயெல்லாம் வச்சுருவேன், அது எப்படி சார் அது? விளையாட தானே சார் போயிருக்கீங்க, எதுக்கு சார் சண்டை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. விஜய் சேதுபதி அதான் துவக்கி விட்டதே வந்துட்டு பிக் பாஸ் தான்யா. வெளியில் இருக்கவங்க உள்ளே வரணும்னு சொன்னது, அதுக்கப்புறமா பொம்மையை பிடிக்கக்கூடாது, பொம்மையை தொடக்கூடாது, அவங்கள மட்டும் தடுக்கலாம்னு சொன்னது, இப்படி எல்லாத்தையுமே ஏற்படுத்தி விட்டதே வந்துட்டு பிக் பாஸ் தான்யா. சண்டைனா டெஃபினட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரதாயா செய்யும். அதை விட்டுட்டு அதை மாறலாம் விளாண்டாங்களா இல்லையா அதை மட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி சண்டைகள்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த டாஸ்க்லையுமே எவனுமே அடிச்சிக்க மாட்டான். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், இவ்வளோ தான் சொல்ல முடியும். இப்போ தான் பிக் பாஸ் நல்லா வந்துக்குது, நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். நீ என்னடானா பேசுகிறன்ற பேஸில் எல்லாரையுமே ஆஃப் பண்ணி விட்டுருவோம் பொழுது ஒன்றுமே புரிய மாட்டுதுப்பா. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.